வணக்கம். 24/2/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் பொறுமை, நிதானம், பக்குவம், கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பம், செய்யும் வேலையில் சிறிய சிறிய தவறுதனால் பெரிய அளவுக்கான மன சங்கட்டங்கள், அடுத்தவரிடத்தில் தன் மதிப்பு குறைவு ஏற்படும். வீண் வாக்குவாதத்தினால் தேவையற்ற மனக்குழப்பம், சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் அனைவரிடத்திலும் நம்மளுடைய மன உளைச்சலும் மன சங்கட்டங்களும் ஏற்படும். அதன் மூலம் நம்மளுடைய மதிப்பை நாமளே குறைத்து கொள்ளும் நிலை உருவாகும். அதனால் யாரிடத்திலும் வெளிப்படையாக பேசாமல் சற்று மௌனத்தோடும் பொறுமை நிதானத்தோடும் பக்குவத்தோடும் பழகுவது இன்றைய நாளில் உங்களுடைய அனைத்து காரியங்களும் ஜெயமாக உதவும். நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேற வேண்டும் என்றால் அவசியம் பொறுமை நிதானம் அவசியம் வேண்டும். விசாகம் 4ஆம் பாதம் செய்யும் வேலையில் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அனுசம் காலை 9 மணி வரை அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். பிறகு மாலை நேரத்திலும் மதியத்துக்கு பிறகு அனைத்து விதத்திலும் நன்மைகளும் சாதகமான பலனும் வரும். கேட்டை வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்தில் மிகவும் பாதுகாப்போடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய நாளாக நேற்றைய நாள். இன்றைய நாள் மிகவும் அவசியம். நல்ல செய்திகள், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு நாள் முழுவதும் கவனத்தோடு பழகுவது மிக மிக நன்று. இன்றைய நாளில் உங்களுடைய வளர்ச்சிகளை தடையில்லாமல் செல்ல பொறுமை நிதானம் அவசியம் வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது தனுசு ராசி பலன். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் பயணத்தின் போது வேலை செய்யும் இடத்திலும் அடுத்தவர் இடத்தில் பழகும் போது மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். பயணம், உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணி புரிபவர்கள், வெப்ப சலனம், வெப்ப காற்று அதிகமாக வீசும் இடத்தில், உயரமான தளங்கள், ஆபத்தான இடங்களில் பணிபுரிபவர்கள் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். விழிப்புணர்வோடு இருந்தால் அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். கவனக்குறைவினால் சிறிய சிறிய சிக்கல்கள், பிரச்சனைகள் வந்து சேரும். கவனம் அவசியம் வேண்டும். மூலம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருங்கள். மதியத்துக்கு பிறகு சர்வ காரியத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் கூடும். போராடம் மிகவும் சிறந்த நாளாகவும் நினைத்து நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே நேரம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் விழிப்புணர்வு கவனம் அவசியம் தேவை. உத்திராடம் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நமக்கான இருப்பது மகரம், கும்பம்.